ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.4 12ஆம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. ஸோ டக்குன்னு சாம்பிள் ஸ்பேஸை எழுதிடுவோம். நாணயம் 3 முறை சுண்டப்படுது அப்படின்னா 3 கழிச்சு 3 டி, 1 டி 2 கழிச்சு, அதுவே பிளேஸ் மாற்றி 1 ஹெச் 2 டி, எட்டு வந்துருச்சா? ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 8 வச்சுக்க. இப்போ என்ன கேட்குறாங்க? சரியாக 2 தலைகள், 2 2. இப்போ ஏ என்பது பி ஆஃப் ஏ என்பது சரியாக 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்தகவு. சரியா 2 தலை எங்கெங்க இருக்கு? 1 2 3 இடத்துல. அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/8 வச்சுக்கிறோமா? ஓகே. அடுத்து, அல்லது குறைந்தபட்சம் ஒருப்பு, குறைந்தபட்சம் ஒருப்பு கிடைக்க நிகழ்தகவு. பி ஆஃப் பின்னு வச்சுக்கோ. குறைந்தபட்சம் ஒருப்பு அப்படின்னா ஒரு பூ அல்லது 2 பூ அல்லது 3 பூ இருக்கலாம். ஓகே. குறைஞ்சது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அதிகபட்சம்னா இருக்கிறதுல அது அதிகம்னு அர்த்தம், லெசர் தானே. குறைந்தபட்சம்னா அதுல இருந்து அதிகம். ஓகே. என் ஆஃப் பி எழுதிட்டு அப்புறம் என் ஆஃப் பி எழுது. ஒரு பூ, இந்த 3ல ஒரு பூ இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு பூ, 2 பூ இருக்கலாம். அல்லது 3மே பூவா இருக்கலாம். ஸோ எத்தனை மொத்தம்? 7. என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 7/8. ஓகே. அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்கும். அடுத்தடுத்து 2 தலை எங்கெங்க? இங்க 2 அடுத்தடுத்து 2 தலை இருக்கு, இங்க அடுத்தடுத்து 2 தலை இருக்கு, இங்க அடுத்தடுத்து 2 தலை இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. சி என்பது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்தகவு. அப்ப சி இஸ் ஈக்குவல் டு இது எத்தனை மொத்தம்? 3. எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஏ வந்து 3/8, பி வந்து 7/8, சி வந்து 3/8. இப்போ இது அல்லது அது அல்லது அதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது
பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டர்செக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் பார்க்கணும். ஏ வந்து என்ன இருக்கு, இந்த இருக்கு. பி எங்க இருக்கு, ஏக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் பாருங்க. டி கெச்சு கெச்சு, டி கெச்சு கெச்சு, ஹெச் டி ஹெச், ஹெச் ஹெச் டி வேற இருக்கா, இல்ல. அப்ப இந்த 3 ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு எழுதுறேன். இது டி கெச்சு கெச்சு, ஹெச் டி கெச்சு, இந்த 3 இருக்கு. அடுத்தது பிக்கு சிக்கு இன்டர்செக்ஷன் இருக்காங்க. ஓகே, பி இந்த இருக்கு. ஹெச் 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 இருக்கா, இங்க இருக்கு, இங்க இல்ல. டி ஹெச் ஹெச் இருக்கா, டி 2 ஹெச் இருக்கு. டி ஹெச் ஹெச், ஹெச் ஹெச் டி இந்த இருக்கு. இது 2 மட்டும். ஸோ n of b of intersection c வந்து 2. ஸோ p of b intersection c வந்து என்னது, n of b intersection c by n of s, அது வந்து 2/8. அடுத்து எது ரெண்டுக்கும், ஏக்கும் சிக்கும். ஏக்கும் சிக்கும் பாருங்க, டி கெச்சு கெச்சு, ஹெச் ஹெச் டி இந்த 2 தான் இருக்கு. ஓகே, ஏக்கும் சிக்கும் எழுதவா. ரெண்டே 2 தான் இருக்கு. அடுத்து 3க்குமே இருக்காங்க. 3லையும் காமன். ஏபிசி 3லையும் எது காமன் பாருங்க. டி ஹெச் ஹெச் இங்க இருக்கு, டி ஹெச் ஹெச் இங்க இருக்கு, டி ஹெச் ஹெச் இங்க இருக்கு. ஸோ 3க்கும் போது டி ஹெச் ஹெச், டி ஹெச் ஹெச் ஏல இருக்கு, பில இருக்கு, சில இருக்கு. வேற எது 3லையும் இருக்கு, ஹெச் ஹெச் டி இருக்கா, ஹெச் ஹெச் டி இங்கேயும் இருக்கு, ஹெச் ஹெச் டி இங்கேயும் இருக்கு, ஹெச் ஹெச் டி இங்கேயும் இருக்கு. வேற ஹெச் டி ஹெச் இங்க இருக்கு, ஆனா இங்க இல்லை. இல்லை, காமனால இருந்து 2 மட்டும்தான். ஓகே, therefore A intersection B intersection C is equal to T H H H H T. ஏன் இது கண்டுபிடிக்கிறோம்னா, அல்லது அல்லதுன்னு கேட்டிருக்கனால எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் என்ன, சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் உறுப்பு அடுத்தடுத்து 2 தலைகள். சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் உறுப்பு அடுத்தடுத்து 2 தலைகள். கிடைக்க எல்லாமே அல்லது அல்லது. P of A union B union C is equal to எழுதுவோமா. P of A 3/8, P of B 7/8, P of C 3/8, மைனஸ் A வெட்டு B வந்து 3/8, B வெட்டு C 2/8, A வெட்டு C 2/8. 3/8, 2/8,
2/8. அதுவும் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியும் 2/8. ஓகே, இது 2/8. ஏ இன்டர்செக்ஷன் சி 2/8. பி இன்டர்செக்ஷன் சி அதுவும் 2/8. ஃபார்முலால போட்டாச்சு. எட்டு பை எட்டு 1. ஸோ நிகழ்தகவு ஆன்சர் வந்து என்னது 1. ஸோ சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு 1ங்கிறதா ஆன்சர். ஓகே.